அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் பெருவிழா என்கிறதான இந்த அன்பின் நற்செய்தியை அறிவிக்கும் முகமாக கல்லடி வேலூர் கிராமத்துக்கு அங்கிருக்கிறதான ஜனங்களுக்கு அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறதான திட்டத்தை, யோசனையை, அவர் வைத்திருக்கிறதான அவருடைய மகா மேன்மையை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தினபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி மத்தேயு 4ஆம் அதிகாரம் கூறப்பட்ட சம்பவத்தின்படி கப்பர்நகும் என்கிறதான கிராமம் இருளடைந்திருந்தது. கப்பர்நகும் என்கிறதான கிராமம் இருளாய் போயிருந்தது. அங்கே இருந்ததான தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருளடைந்து காணப்பட்டது. பாவத்தின் இருள், மரணத்தின் இருள், அந்தகாரத்தின் இருள், அடிமைத்தனத்தின் இருள் என்று சொல்லி கிராமங்கள் அடிமைப்பட்டிருக்கிறதான நாட்கள். கப்பர்நகும் கிராமம் அடிமைப்பட்டிருந்தது, இருளடைந்து போயிருந்தது. அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்கிற கிராமத்துக்குள்ளே கடந்து வந்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு கல்லடி வேலூர் என்கிறதான கிராமம், கல்லடி வேலூர் கிராமத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு அந்தகாரம், ஏதோ ஒரு மரணத்தின் வல்லமை, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாதபடி, எதிர்காலத்தை குறித்து அதைரியப்பட்டு போகும் விதமாய் இருளடையத்தக்கதாய் பிசாசானவனுடைய வஞ்சனையிலாய் நிரம்பி இருந்த அந்த இருளை மேற்கொள்ளத்தக்கதாய் அன்றைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்கிற கிராமத்துக்குள்ளே கடந்து போன பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு கல்லடி வேலூர் என்கிறதான கிராமம் பெரிய வெளிச்சத்தை காணுகிறதான நாள். கல்லடி வேலூர் என்கிறதான இந்த பட்டணம், கல்லடி வேலூர் என்கிறதான இந்த ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா அந்தகார இருளும் நீங்கி ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருகிறதான நாள். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆச்சரியமான காரியத்தை, கர்த்தர் அந்த அற்புதமான காரியத்தை அவர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். நம் மத்தியிலே செய்ய போகிறார், நம் மூலமாய் செய்ய போகிறார். இயேசுவின் நாமம் மேலான நாமமாய், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை நிறைந்த நாமமாய் இந்த எல்லைகளுக்குள்ளே மகிமைப்பட போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் ஆண்டவர் அவருடைய அன்பை இந்த கல்லடி வேலூருக்குள்ளே அவர் பிரசன்னமாக்கும்படியாய், அவர் வெளிப்படுத்தும்படியாய், அவருடைய மேலான நாமத்தை இந்த கிராமத்தின் மேலே தரிக்கும்படியாய் இந்த எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சந்திக்கும்படியாய், அவர் நம்மை தட்டி எழுப்பும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே தாயின் கருவிலே உருவான முதல் நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர் என்பதை அறிவிக்கும்படியாய், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், சிலுவையில் மரணத்தின் மூலமாய், சிலுவையில் பாடுகள் மூலமாய் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அன்பினாலே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று அறிவிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சந்திக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இருளில் இருந்து பெரிதான ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. இருளில் இருந்து ஒரு பெரிதான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உலகில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதான மெய்யான வெளிச்சம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உலகத்திலே உண்டாக்கப்பட்ட வெளிச்சங்கள் அல்ல, உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட வெளிச்சங்கள் அல்ல, அவர் ஜீவ ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். மெய்யான வெளிச்சமாய் அவர் கடந்து வருகிறார்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. இனிமேல் இந்த கல்லடி வேலூர் என்கிறதான கிராமம், கல்லடி வேலூரில் இருக்கிற ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே இருள் மேற்கொள்வதில்லை, இருளின் அதிகாரம் மேற்கொள்வதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இருளிலே வெளிச்சமாய் மாற்றப் போகிறது. நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதான இயேசுவின் வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கூறினார். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு மெய்யான வெளிச்சமாயிருக்கிறேன். மனிதர்கள் கொடுக்கிறதான நம்பிக்கை போன்றதான வெளிச்சம் அல்ல, மனிதர்கள் கொடுக்கிறதான தைரியங்கள் போன்றதான வெளிச்சம் அல்ல, அல்லது உலகத்திலே கொடுக்கப்படுகிறதான மதங்கள் கொடுக்கிறதான வெளிச்சம் அல்ல. இயேசு கொடுக்கிறதான வெளிச்சம் மெய்யான வெளிச்சமாயிருக்கிறது. இயேசு கொடுக்கிறதான, இயேசு அறிவிக்கிறதான, அவர் வாசம் பண்ண விரும்புகிறதான வெளிச்சம் அது மெய்யான வெளிச்சமாயிருக்கிறது. மின்சாரம் இருக்கும் பொழுது ஒளிர்கிறதான வெளிச்சத்தை போல அல்ல, அல்லது ஒரு ஜெனரேட்டரை ஆன் பண்ணும் பொழுது உண்டாகிறதான வெளிச்சம் அல்ல. அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் ஒரு முடிவுண்டு, அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் ஒரு நிபந்தனை உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளியாயிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருள் படிந்த சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலே யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். வேதாம நாட்களிலே இந்த கேள்வியை கேட்ட மனிதன் பெரிய ஞானியாயிருந்தான், பெரிய பணக்காரனாயிருந்தான், அதிகாரம் படைத்தவனாயிருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி உண்டானது. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் பாவம் செய்கிறேன். என்னை மரணத்தின் வல்லமை ஆட்கொள்ளுகிறது, என்னை மரணத்தின் வல்லமை ஆட்கொள்ளுகிறது. இன்றைக்கு நாங்கள் தெருக்களிலே பார்க்கும் பொழுது, கிராமங்களிலே பார்க்கும் பொழுது அநேக சின்ன சின்ன பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், வாலிப பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி உண்டாகும் பொழுது, ஒரு தோல்வி உண்டாகும் பொழுது இருள் வருகிறது, குடும்பங்களுக்குள்ளே இருள் வருகிறது, கணவன் மனைவி என்கிறதான உறவுக்குள்ளே இருள் வருகிறது. ஆரம்பத்திலே சமாதானமாய் ஆரம்பித்த வாழ்க்கை போகிற போக்கிலே இருள் உண்டாகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருள், சகோதரர் சகோதரிக்குள்ளே இருள். இன்றைக்கு குடும்பங்களை அந்தகார வல்லமையினாலே, இருளின் அதிகாரத்தினாலே, பாவம் என்கிற இருளினாலே, அடிமைத்தனம் என்கிற இருளினாலே பிசாசானவன் அடக்கி வைத்திருக்கிறான், இருளடைந்து போக வைத்திருக்கிறான். முதலாவது மனுஷனும் முதலாவது மனுஷியுமாகிய ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட அந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு வந்த நாளிலே கீழ்ப்படியாமை என்கிற ஒரு இருள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கத்தக்கதாய் அந்த இருள் கடந்து வந்தது. கீழ்ப்படியாமை என்கிற இருள், பாவம் என்கிற ஒரு இருள். மனித குலம் பாவத்திலே விழும்படியாய், பாவம் என்கிற இருளிலே விழும்படியாக, மரணம் என்கிறதான இருளிலே விழும்படியாய் அங்கே பிசாசானவன் இருளை கொண்டு வந்தான். முதலாவது மனிதனும் முதலாவது மனுஷியும் கீழ்ப்படியாமையினாலே அந்த இருளுக்குள்ளே சிக்கினார்கள். மனிதன் யோசித்தான், தன்னுடைய நல்ல குணத்தினாலே, நல்ல சுபாவத்தினாலே, நன்மை செய்கிற எண்ணத்தினாலே நான் விடுதலையாகி விடுவேன்,
நான் பலிகளை செலுத்துவதினாலே, நான் மதங்களை செலக்ட் பண்ணுவதினாலே, ஆலயங்களுக்குள்ளே செல்வதினாலே நான் மீட்படைந்து விடுவேன் என்று அநேக வழிகளை அவன் தேடினான். மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக 1000 வழிகளை அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். எல்லாமே அவனுக்கு தற்காலிக விடுதலையை கொடுத்தது. மனித குலம் மீட்புக்காய் ஏங்கி தவித்தது. மெய்யான ஒரு பரிசுத்த இரத்தம் செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்திலே ஆரம்பித்து பாவத்திலே நடந்து பாவத்திலே முடியும் என்று சொன்னால் அதனுடைய முடிவு மரணம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் நியமிக்கப்பட்டது. பாவம் நியமிக்கப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தெய்வமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து ஆண்டவராயிருந்தார். வானத்தையும் பூமியையும் நம் தேவன் படைத்தார். நம் இயேசு படைத்தார். வார்த்தையினாலே படைத்தார். மனித குலத்துக்குள்ளே பாவத்தின் இருள் சூழ்ந்த பொழுது, பாவத்தின் அந்தகாரம் சூழ்ந்த பொழுது, வெளிச்சம் இல்லாமல் மனிதன் தவித்த பொழுது மீட்கும்படியாய், மீட்கும் பொருட்டாய் அந்த ஜீவ ஒளியாய் இருந்த ஆண்டவர் பூமிக்கு வர வேண்டியதாய் இருந்தது. அவர் மனுஷகுமாரனாய் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் வர வேண்டியதாய் இருந்தது. பரிசுத்த ஆவியினாலே அவர் நடத்தப்பட்டவராய் அவர் ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு அநேகருடைய கழுத்துகளிலே தங்கங்களாய் வெள்ளிகளாய் தொங்குகிறதான, வீதிகளிலே அலங்காரமாய் காணப்படுகிறதான சிலுவை என்கிறதான சின்னம், சிலுவை என்கிறதான காரியம் இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் அவமானத்தின் சின்னமாய் இருந்தது. இன்றைக்கு பெருமதியாய் பாதுகாத்துக் கொள்ளப்படுகிற சின்னம், இன்றைக்கு கழுத்துகளிலே தொங்குகிறதான சின்னம், அலங்காரமாய் மாறிவிட்ட சின்னம் அன்றைய நாளிலே அவமானத்தின் சின்னமாய் இருந்தது. சிலுவையிலே தொங்குகிறவன் அவனும் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபமான சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஜீவ ஒளியாய் மாறும்படியாய், மரண இருள் நீங்கும்படியாய், தேவனை அறியாத ஜனங்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்குள்ளே இருந்த பிரிவினை நீங்கும்படியாய் இயேசு கிறிஸ்து அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கள்ளர்களுக்கு நடுவிலே அவருக்கு ஒரு ஸ்தானம் நியமிக்கப்பட்டது. கள்ளர்களுக்கு நடுவிலே ஒரு குற்றவாளியை போல, ஒரு குற்றம் கூட காண முடியாது, ஒரு குற்றம் கூட சுமத்த முடியாது அவரை காட்டிக் கொடுத்தவன் யூதாஸ் காரியோத்து சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். அவரை விசாரித்தவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எந்த குற்றத்தையுமே காணவில்லை. குற்றமில்லாத அந்த தெய்வம், குற்றமில்லாத அந்த நல்ல தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ ஒளியை தரும்படியாய், இருளின் அதிகாரத்தை நீக்கும்படியாய், உலகத்துக்கு ஒளியாய் வந்ததான இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் இருக்கும்படியாய் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவராலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், அவராலே உண்டாக்கப்பட்ட மனிதன் அவருடைய முகத்திலே ஓங்கி அறைந்தான். அவராலே உண்டாக்கப்பட்ட மனிதன் அவருடைய முகத்திலே காரி துப்பினான். அவருடைய தலையிலே முட்கிரீடத்தை வைத்து அதிலே ஓங்கி அடித்தான். அவரை நிந்தித்தான், அவரை நிர்வாணப்படுத்தினான். நம் அன்பின் தெய்வம் இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டதான அந்த மரணம் நானும் நீங்களும் மரித்து விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய கல்வாரி இயேசு
கல்வாரியிலே அவர் சிலுவையை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் நமக்காய் உயிரோடு கூட எழும்பினார். நானும் நீங்களும் பாவத்திலே மரித்துவிடக் கூடாது என்பதற்காய் அன்பின் தெய்வம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிந்தித்து பாருங்க, நாங்க யாருக்காய் எங்களுடைய பெருமதியான ஒரு காரியத்தை செலவிடுவோம்? நாம் யாருக்காய் ஒரு பெருமதியான ஒரு விடயத்தை செலவிடுவோம்? நாம் யாருக்காய் நம்முடைய ஜீவனை கூட விட துணிவோம்? நாம் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் நம்ம எவ்வளவு பெருமதி உள்ளவர்களாய் நினைத்திருந்திருப்பார் என்று சொன்னார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய சரீரம் உளப்பட்டவனுடைய நிலத்தை போல இருந்தது. அவருடைய முதுகு உளப்பட்டவனுடைய நிலத்தை போல இருந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய காயம் வந்தால் நாங்கள் தவித்து போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வந்தால், ரத்தம் சிந்தினால் துடி துடித்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரை தந்தருளினார். நானும் நீங்களும் பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படியாய், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெறும்படியாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்டுக் கொள்ளப்படும்படியாய், எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மீட்டுக் கொள்ளப்படும்படியாய் தன்னுடைய குமாரனை அவர் நமக்காய் தந்தருளினார். தன்னுடைய குமாரன் பாடுபடும் பொழுது, தன்னுடைய குமாரன் சிலுவையிலே சுமக்கும் பொழுது, அவரை சிலுவை மரத்தில் ஏற்றின பொழுது, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை சிலுவை மரத்திலே தொங்க செய்த பொழுது, இறுதி பரியந்தம் ரத்தம் சொட்ட சொட்ட நம் ஆண்டவர் தொங்கின பொழுது இந்த பூமி அந்தகாரப்பட்டது. நம் ஆண்டவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமந்த பொழுது, அந்த பாவத்தினுடைய இருள் சூழ்ந்த பொழுது, சில நேரங்கள், சில மணித்துளிகள் பூமி அந்தகாரப்பட்டது. நம் தெய்வம், நம்மை ரட்சித்த நம்முடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினவராய் கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்ட மரத்திலே நம்மை கண்டவராய், கல்லடி வேலூரை கண்டவராய், நம்மை அங்கே சிலுவையிலே கண்டவராய், நம்மேலே அன்பு கூர்ந்தவராய், என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் மீட்கப்படும்படியா, கல்லடி வேலூர் மீட்கப்படும்படியா நம் ஆண்டவர் அந்த அந்தகார இருளை, அந்த அந்தகார இருள் பூமியை சூழ்ந்து கொண்ட பொழுது, நம் கல்வாரி நாயகன், கல்வாரியின் தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருளின் அதிகாரத்துக்கு, மரணத்தின் அதிகாரத்துக்கு, மக்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டதான மரணம் என்கிறதான இருளை அவர் முடித்து விடும்படியா, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மரணம் தோற்கடிக்கப்பட்டது. என்னையும் உங்களையும் நம் தேவன் எவ்வளவு பெருமதியானவராய் பார்த்திருந்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார். அந்தகார இருள் அந்த கணமே நீங்கியது. பட்டணத்தின் மேல் இருக்கிற அந்தகாரம் நீங்கியது. சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர், சிலுவையின் மேலே பிசாசினுடைய அதிகாரங்களை வெற்றி சிறந்த ஆண்டவர், சிலுவையின் மேலே மரண இருளை வெற்றி சிறந்த ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார், உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனம் என்கிறதான இருள் இருக்கலாம்,
பாவம் என்கிறதான இருள் இருக்கலாம், முரட்டாட்டம் என்கிறதான இருள் இருக்கலாம், பணத்தின் மேல் மோகம் என்கிறதான இருள் இருக்கலாம், அடிமைத்தனம் என்கிற இருள் இருக்கலாம், வியாதி என்கிற இருள் இருக்கலாம். இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா இருளின் அதிகாரங்களையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நீக்கி போடுகிறார். மேலான நாமம் இயேசுவின் நாமம் இந்த எல்லைகளுக்குள்ளே முத்திரிக்கப்படுகிறது. மறுபடியும் நாங்கள் வாசிப்போம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஜீவ ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை ஏற்றும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் இந்த எல்லைகளுக்குள்ளே வெளிச்சம் உண்டாக ஆரம்பித்தது. அடிமைப்பட்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும், அடிமைப்பட்டிருக்கிறதான நம்முடைய குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ வெளிச்சம், ஜீவ ஒளியானது அது பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளே தியானித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜீவ ஒளியானவர் கடந்து வருகிறார். ஜீவ வெளிச்சமானது கடந்து வருகிறது. அவர் ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது காரியம், இருளின் அதிகாரத்தில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஒரு அதிகாரம் உண்டு, இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. பொல்லாங்கன் இதை ஆட்சி செய்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பொல்லாங்கனினாலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு கண்களின் இச்சையின் மூலமாய் ஜனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். மாம்சத்தின் இச்சை மூலமாய் ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி இருக்கிறார். ஜீவனத்தின் பெருமை மூலமாய் அவன் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு அதிகாரம் இன்றைக்கு கிராமங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே ஒரு விதமான பிரிவினை என்கிறதான அதிகாரம், குடும்பங்களை பாழாக்குகிறதான அருவருப்புகள், வாலிபர்களை மயங்க செய்கிறதான அருவருப்புகள், இச்சையின் காரியங்கள் இன்றைக்கு கிராமங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே மது பாவனை, போதை பொருள் பாவனையினாலே அடிமைப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு மதுபானம், போதை பொருள் தேசத்தின் சாபமாய் மாறி ஜனங்களுக்குள்ளே சாதாரணமாய் மாறி, வாலிபர்களுக்குள்ளே மிகவும் சாதாரணமாய் மாறி அடிமையாய் போயிருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கங்கள் எச்சரித்தாலும், அரசாங்கங்கள் 90% இதை குடிக்காதே என்று எச்சரித்தாலும் இன்றைக்கு ஜனங்களினாலே விடுதலையாக முடியல. அந்த எச்சரிப்பின் சத்தத்தினாலே ஜனங்களினாலே விடுதலையாக முடியல. இன்றைக்கு பாடசாலைகளுக்குள்ளே போதை பொருள் தேசத்தின் சாபமாய் மாறி இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் இன்னும் ஒரு உலகம் வாலிபர்களுக்குள்ளே திறந்திருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களே, இன்றைக்கு போதை என்கிறதான இருள், அந்தகாரம் என்கிறதான இருள் இன்றைக்கு குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம், குடும்பங்கள் மேலே அதிகாரம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அதிகாரம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இனிமேல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஒரு யுத்தம் உண்டு. இன்றைக்கு கல்லடி வேலூர் கிராமத்தின் மேலே இருக்கிறதான துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு கூட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மேற்கொள்ளும்படியா, துரைத்தனங்களை மேற்கொள்ளும்படியா, அதிகாரங்களை மேற்கொள்ளும்படியா இயேசுவின் நாமம் கல்லடி வேலூர் கிராமத்தின் மேலே, இங்க இருக்கிறதான குடும்பங்கள் மேலே ஆண்டவர் முத்திரை போடுகிறார். ஆண்டவர் முத்திரை போடுகிறார். இருளின் அதிகாரம் எல்லைகளுக்குள்ளே நீங்குகிறது. முதலாவது இருளின் அதிகாரம் நீங்குகிறது. இன்னொரு காரியம் நடக்கணும். வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான ஜனங்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. கப்பர்நகும் என்கிற கிராமத்திலே இயேசு கடந்து வந்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். அதற்கு பின்பதாய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஒரு பட்டணத்திலே, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருளின் அதிகாரம் நீக்கப்படுவது உண்மை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருளின் அதிகாரம் நீக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு காரியம் நடக்கணும். இன்னும் ஒரு காரியம் நடந்தே ஆகணும். எப்படி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இதோ இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கும் பொழுது, நாங்கள் அறிவிக்கிறதான காரியம் இதோ பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இதோ மிகவும் சீக்கிரமாயிருக்கிறது. இன்றைக்கு இதை அறிவிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 15 வருஷங்கள் 20 வருஷங்களுக்கு முன்பாய் இதை பேசின பொழுது அதை பரிகாசம் பண்ணின மனுஷன், அதை அவமதித்த மனுஷன். 2000 வருஷங்களாய் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. ஆனா வரல என்று சொல்லி பரிகாசம் பண்ணின மனுஷன், 1000 10,000 கேள்விகள் கேட்ட மனுஷன். ஆனால் என் ரட்சிப்புக்காய், என் மீட்புக்காய், என் நித்திய ஜீவனுக்காய், என்னை அழைப்பதற்காய், என்னை குமாரனாய் மாற்றுவதற்காய் என் ஆண்டவர் காத்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்த பொழுது இதோ தைரியமாய், உற்சாகமாய், இன்னும் உறுதியாய் நானும் அறிவிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாய், தன்னுடைய மனவாட்டியை கூட்டி சேர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. பாடல் வழிநடத்தின பொழுது தேவனுடைய ஊழியக்காரனினால் ஒரு பாடல் பாடப்பட்டது. என் ஜனங்களே மனம் திரும்புங்கள், இயேசுவிடம் ஓடி வாங்க, இறுதி காலம் வந்தாயிற்று. கடைசி காலத்திலே, கடைசி நொடி பொழுதுகளிலே நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் அமைதியா இருக்கிற நாட்கள் அல்ல, நம்மை உண்டாக்கினவரிடத்திலே திரும்புகிறதான நாட்கள், இயேசுவினிடத்திலே திரும்புகிறதான நாட்கள். பாவங்கள் இருள்கள் நீங்கி, அடிமைத்தனங்கள் நீங்கி, மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான நாட்கள். இன்றைக்கு இந்த கல்லடி வேலூர் கிராமத்திலே எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறது. ஜனங்கள் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே,
கடந்து வருகிறதான நாட்கள்.